அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். எங்கிட்ட கேட்குற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. சார் நிறையா விஷயம் நீங்கள் கருத்துள்ள விஷயங்களா பேசியிருக்கீங்க. ஆனால் இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு என்ன வகையான பரிகாரம் செய்தால் விரைவில் திருமணம் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜாதக ரீதியில் பார்க்க போகும்போது 7ஆம் பாவம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 7ஆம் ஸ்தானத்துக்குள்ள பணம் 7 கிரகங்கள் தான். அது பணம் வலுவாக இருக்கக்கூடிய கிரகங்கள். என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான், சுக்கிர பகவான், இப்படி 7 கிரகங்கள் நம்ம அந்த 7ஆம் ஸ்தானத்தில் பணம் வலு எப்படி இருக்குது, எதவா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல பரிகாரத்தை நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஜாதக ரீதியாக பணம் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம், இந்த பெண்ணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருக்குமா, இதுக்கு பணம் சரியான பணம் ராகு கேது உள்ள தோஷம் உள்ள வரனை பணம் உங்கள் பெண்ணுக்கு நல்லபடியாக அமைச்சு வச்சிட்டோம்னா அதுக்கு தோஷம் அடிபட்டு போயிடும். அதனால் பணம் 2 பேருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதை மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கும் அதேமாரி சரியாக கரெக்டாக பணம் உங்கள் பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, வரக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதை ஒருவருக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ராகு கேது பையனுக்கு இருக்குது, பொண்ணுக்கு இல்லை. செவ்வாய் தோஷம் பணம் பொண்ணுக்கு இருக்குது, பையனுக்கு இல்லை. இப்படி மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா பணம் இப்போ பொண்ணுக்கு இருக்குது ராகு கேது தோஷம், பணம் பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு இல்லை அப்படின்னா அது சேர்த்த முடியுமானா சேர்த்த முடியாது. அதே பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, சேர்த்த முடியுமானா அது சேர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்குது. இது ஒரு வகையாக நம்ம பரிகாரத்துக்கு அந்த ஸ்தான அதிபதிகள் கேட்கக்கூடிய அந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் உங்கள் ஜாதகத்தில் பணம் மறைஞ்சு போய்விட்டால் அப்போ அந்த 7ஆம் ஸ்தானத்தில் அந்த நட்சத்திர புள்ளி எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு இருக்கணும். நம்ம ஜாதக ரீதியாக பணம் பிறக்க போகும்போது அந்த 12 கட்டத்தில் பணம் ஒரு கிரகங்கள் பணம் ஒன்று சேர பணம் இருக்கும். சரிங்களா, ராகு கேது தோஷமா அப்படின்னா எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ளே சிக்கியிருக்கும். இதுக்கு காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காலசர்ப்ப தோஷம் இல்லை, ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னா செவ்வாய் தோஷம். பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்குவோம், செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுவோம். ஆனால் இதை தாண்டி 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா அதிபதி கெட்டிருந்தால், மறைந்திருந்தாலோ அல்லது சுப பார்வை இல்லாமல் அசுப பார்வையாக இருந்தாலோ அவங்களுக்கு நிச்சயம் தோஷம் வருமானா தோஷங்கள் வரும். அப்போ எந்த வகையான தோஷத்துக்கு எந்த தெய்வத்தை பிடித்தால் நல்லது? கலத்தர தோஷமா, துர்க்கை அம்மனை பிடிங்க. சரிங்களா, துர்கா தேவியை பிடித்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியுமானா பண்ண முடியும். ராகு கேது தோஷமாக இருக்கா, அது கடுமையாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். இப்போ கடுமையான தோஷம் அப்படின்னா 7ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் கடுமையான தோஷம். அதே 8ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் கடுமையான தோஷம். 4ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு பரிகாரத்தை மூலமாக நம்ம பணம் சரி பண்ணக்கூடிய தோஷமாக அமைகிறது. 1ஆம் பாவத்திலே பணம் அது ராகு கேதுவாக இருந்தாலும் சரியான பார்த்தீங்கன்னா சின்ன பரிகாரம், கோயில் பரிகாரம் ரீதியாக இல்லை பணம் பொதுவான விஷயங்கள் ஏதோ தோஷங்கள் இருந்தால் அதை பணம் நிவர்த்தி ஆகிறது. சரிங்களா, இப்படி நம்ம ஜாதகத்தை ஒரு ஆய்வாக நம்ம பார்க்கணும். சரி, இப்போ கடுமையான தோஷம் இருக்குது, இந்த தோஷத்துக்கு யாரை பிடித்தால் பரிகாரம் பண்ணால் நமக்கு திருமணம் அமையும்? 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் ராகுவோ கேதுவோ இருந்தால் சர்வேஸ்வரரை பிடிக்க வேண்டும். ஜாதக ரீதியாக 7ஆம் இடத்து பார்த்தீங்கன்னா அதிபதி சனி பகவானாவோ இருந்தாலோ சூரிய பகவானாக இருந்தாலோ, சூரியனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரருக்கு நீங்கள் பண பரிகாரங்கள் பண்ணி வர வேண்டும். சரி, ஒரு நாள் போய் அந்த பரிகாரம் பண்ணால் நம்ம தோஷம் முடிஞ்சிருமான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்போ பணம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கோயில் நான் சொன்ன மாரி சூரிய பகவான் 7ஆம் பாவமாக இருந்தாலோ ராகுவுடைய பார்வை பெற்றிருந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுவுடைய பார்வை பெற்றிருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்வேஸ்வரரை பிடிக்கணும்னா நிச்சயம் பிடித்தே ஆகணும். தொடர்ந்து எத்தனை வாரம் அப்படின்னா 7 வாரம்
இந்த 7 வாரம் தொடர்ந்து சர்வேஸ்வரருக்கு போய் அவங்க நீங்கள் என்ன பொருளை வச்சு நீங்கள் இது வந்து இது பண்ணுறீங்களோ, பரிகாரம் பண்ணுறீங்களோ, ஜோசியக்காரங்க என்ன பொருள் சொல்கிறாங்களோ அந்த பொருளை அந்த சர்வேஸ்வரருக்கு இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து மூலிகை சொல்லக்கூடிய மூலிகை இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே மூலிகை இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மூலிகை இருக்குது. அப்போ வந்து உங்கள் அந்த 7ஆம் பாவத்துக்கு அதிபதி வந்து எந்த கிரகம் அப்படின்னு வச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான மூலிகையும், அந்த 7ஆம் பாவம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் வந்து ஆதிக்கத்தில் இருக்காருங்களோ அதுக்குண்டான மூலிகையும் நம்ம கலக்கணும். அப்போ அந்த 2 மூலிகையும் நம்ம வந்து நம்ம வசம் வாங்கிட்டு அந்த சர்வேஸ்வரர் போய் நீங்கள் வந்து வழிபட்டால், அது 7 வாரம் வழிபட்டால் உங்களுக்கு நல்லபடியாக வரன் அமையும். இப்போ செவ்வாதோஷம் இருக்குது. செவ்வாதோஷத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், துர்க்கை அம்மனை பிடித்தால் செவ்வாதோஷத்துலேருந்து விடுபடலாம் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். இப்படி உங்கள் ஜாதகத்தை ஒரு ஆய்வு ரீதியாக பாருங்கள். 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் நட்சத்திர பிள்ளைகள். ஏன் அந்த நட்சத்திர பிள்ளைகள் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உடல் இருக்குது, உடலுக்கு உண்டான உயிர் தேவைப்படுது பார்த்தீங்களா. அப்போ வந்து உடல் என்பது கிரகங்கள், உயிர் என்பது நட்சத்திரம். அப்போது உயிர் இல்லாத உடலுக்கு ஆச்சுங்களா, அது என்ன சொல்லுவாங்க, நடப்பினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடல் இயங்கிறதுக்கு உயிர் தேவை. உயிரும் உடலும் ஒன்றாக இருந்தால் தான் நடைமுறையில் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.